Hello guys, welcome back to my channel Vaishya Moments. So நம்ம இன்னைக்கு வீடியோல 11th standard commerce first lesson historical background of commerce தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து part 2 வீடியோ. ஸோ part 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இந்த பாண்டியன் டைனசிட்டி. ஸோ இதை தான் வந்து பார்க்க போகிறோம். ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ன்றது பாண்டியன் டைனசிட்டிலே வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் பார்ட் 1 பார்த்துருக்குறவங்களுக்கு தெரியும். நான் பார்ட் 1ல் என்ன சொல்லியிருப்பேன்னா, காமர்ஸ்ன்றது ஒரு சராசரி மனிதனுக்கும் சரி, இல்லை ஒரு அரசனுக்கும் சரி காமனான ஒரு விஷயம். ஸோ யாராக இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் தான் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று சேல் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் காமர்ஸ்ன்றது ஒரு காமனான விஷயம். அந்த வகையில் பாண்டியன் டைனசிட்டியில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ன்றது ஒரு காமனான விஷயம். ஸோ அவங்களும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க, காமர்ஸ் இருந்திருக்கு அப்படின்றது எப்படி நம்ம தெரிஞ்சிருக்கோன்னா, நிறைய மெரைனர்ஸ், வாயேஜஸ், ஃபாரின் ட்ராவலர்ஸ், ஏஷியன் வேர்ல்ட்ஸ் அட்வென்ச்சர்ஸஸ் இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலயமா வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆர்கியாலஜிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடன், அலெக்சாண்ட்ரியா, ஜாவா, சுமத்ரா அண்ட் ஈவன் சைனா கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பாண்டியன் டைனசிட்டியில் வந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து பேர்ல்ஸ் தான். ஸோ அவங்க நாட்டில் என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ண தொடங்கினாங்க. ஸோ இவங்களாம் என்னென்ன ட்ரேட் பண்ணாங்கன்னா, பேர்ல்ஸ், காப்பர், கிளாத், சால்ட், ஃப்ளார், சாண்டல்வுட், ஃபிஷ், பேடி, சீரியல்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ட்ரேட் பண்ணுறதுக்குனே ஒரு தனி இடம் அமைச்சாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து அங்காடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து 2 மார்க்கெட்டாக பிரித்தாங்க. அங்காடினா மார்க்கெட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதை வந்து 2ஆக பிரித்தாங்க. ஒன்று டே மார்க்கெட், இன்னொன்று நைட் மார்க்கெட். ஸோ டே மார்க்கெட்டுன்றது நல் அங்காடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நைட் மார்க்கெட்டுன்றது அல் அங்காடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நல்னா டே, அல்னா நைட். ஸோ நல் அங்காடின்றது பகல் நேரத்தில் மட்டும்தான் இருக்கும், நைட் டைமில் இதை வைக்க மாட்டாங்க. அல் அங்காடின்றது நைட் டைமில் மட்டும்தான் இருக்கும், பகல் டைமில் அது வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி 2 மார்க்கெட்டாக பிரித்தாங்க. இது வந்து யார் சொல்கிறாங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மதுரை காஞ்சிலும் இதை பற்றின தகவல்கள் வந்து அதிகமாக வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இளங்கோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, மதுரையை வந்து இருக்கிறது வந்து எனி டைம், அதாவது பகல் நேரத்துலையும் சரி, நைட் டைம்லேயும் சரி வந்து அதிகமாக பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதனால் வந்து இது ஸ்லீப்லெஸ் சிட்டி, இருபேறு நியமத்துன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், தூங்கா நகரம் எதுக்காக சொல்லுவாங்கன்னா, திருவிழாக்கள் அதிகமாக நடைபெறுவதனால மதுரையை வந்து இதனாலேயும் தூங்கா நகரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இளங்கோ வந்து என்ன சொல்கிறாரு, இருபேறு நியமத்து அப்படின்ட்டு மதுரையை வந்து சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்லீப்லெஸ் சிட்டி அப்படின்னு அர்த்தம். இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஃபுல் டைம், அதாவது கிளாக் மாதிரி ஃபுல் டைம் நிற்காமல் அந்த பிஸ்னஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இரவானாலும் சரி, பகலானாலும் சரி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பேர் வந்திருக்கு. லெசன்ஸில் வந்து எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன லெசன் வேணுன்றதை சொல்லுங்கள். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டில் பை ஃப்ரம் வைஷு.